சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். மேடம், நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து இன்னையோட 15 நாள் முடியுது. என்னன்னு விளம்பரம் கொடுத்த? காஞ்சனாவுக்கு கண்ணீர் அஞ்சலினா இல்ல விவாகரத்தானவங்க, மிஸ் இந்தியா போட்டிக்கு தகுதியானவங்க, அவங்களுக்கு தகுதியான ஒரு மாப்பிள்ளை தேவைன்னு விளம்பரம் கொடுத்தியா? என் வீடு விக்கிற விஷயத்தை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது விஷயமா தான் விளம்பரம் கொடுத்தேன். இந்த 15 நாள்ல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படி விவரமா சொல்லுடி. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீ எந்த விளம்பரத்தை பத்தி சொல்றேன்னு நானேவா புரிஞ்சுக்க முடியும்? நீ தான் விளக்கமா சொல்லணும். அதான் எப்ப வீட வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். நான் வாங்கிப்பேன்னு சொல்லி என் மேல இருக்கிற நம்பிக்கையில நீ வேற எங்கேயுமே அலையல. தெரியும்டி, நீ யார்கிட்ட எல்லாம் கேட்க போன, பணத்துக்கு எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். அதில கவிதா, எனக்கு புருஷன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் இருக்கானே, அவன் பணத்தோட உன் வீட்டுக்கு வரல? நீ திமிர்ல அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லல? எனக்கு தெரியும்டி. என் புருஷன் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரி. ஆனா நீ காரியக்கார பைத்தியக்காரி. கஞ்சிக்கு காஞ்சாலும் உனக்கு இருக்கிற வென போகல. அந்த அளவுக்கு விஷம் பிடிச்சவ நீ. ஆனா நான் அப்படி இல்லை. உன்னை நடு தெருவில் நிறுத்தணும்னு நினைச்சாலும் உன் கையில பணத்தை கொடுத்துட்டு உன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை நடு தெருவில் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த என் நல்லெண்ணத்தை நீ புரிஞ்சுக்கணும். சரி, நீ ஆசைப்படுற மாதிரியே நான் நடு தெருவில் நிக்க தயார். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனைகள்லாம் தீரணும் இல்ல? எப்ப என் வீட்டை வாங்கிக்கிற? வெரி குட். நீயே உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு தயாராயிட்ட. ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு. நாளைக்கு சனிக்கிழமை, அதுக்கு மறுநாள் ஞாயிறு. அந்த 2 நாளும் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் லீவு. அதனால திங்கக்கிழமை ஓ வக்கீலையும் ஏ வக்கீலையும் வர சொல்லி டாக்குமெண்டேஷனை முடிச்சிடலாம். நான் சொன்னபடி உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன். நீயும் சாவியை கொடுத்துட்டு இமீடியட்டா அங்கிருந்து கிளம்பிடணும். ஓய், என்ன பதில் சொல்லாம போற? நீ ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம்தான். நடிக்காதடி, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. ஹலோ, நீ கஷ்டப்படணும். அதுக்காகத்தான் நான் இந்த வீட்டை வாங்குறேன். அக்கா, அண்ணா, என்னாச்சுண்ணா? அண்ணி பத்தி தகவல் கிடைச்சதா? அண்ணா, அண்ணா, என்னென்ன ஆச்சு சொல்லுங்க அண்ணா. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. ஹரி, ஹரி, என்ன இது? ஹரி, இங்க பாருங்க.
கவலைப்படாதீங்க, கிருஷ்ணா கண்டிப்பா வந்துருவாங்க. ஆமண்ணா, இது பாருங்க, அழாதீங்க. நீங்க முதல்ல கை காலை கழுவிட்டு வாங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. கண்டிப்பா கிருஷ்ணா வந்துருவாங்க, எல்லாம் சரியா போயிடும். ப்ளீஸ் எழுந்துருங்க ஹரி. அண்ணா எழுந்துறீங்கண்ணா, அழாதீங்கண்ணா. இந்த இடம் என்ன அடிச்சு சாவடிச்சிடும். நான் செத்து போயிடுறேன்டா. ஹரி அண்ணா, ஹரி அண்ணா, ஹரி அண்ணா, வரங்க ஹரி. ஐயோ அண்ணா, கதவு திறங்கண்ணா. அண்ணா ஹரி திறங்க. அண்ணா ஹரி அண்ணா, அண்ணா அண்ணா கதவு திறங்க. ஐயோ அக்கா, அண்ணா கதவு திறங்க. ஐயோ அண்ணா. ஐயோ ஹரி அண்ணா, ஹரி அதை விடுங்க, அதை விடுங்க ஹரி. என்ன ஹரி இது? ஏன் ஹரி இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்பதான் உங்க உடம்பு தேறி வருது. டாக்டர் உங்க உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப போய் இப்படி எல்லாம் பண்றீங்களே. என்ன கீதா பண்ண சொல்றீங்க? என் கிருஷ்ணா என்ன நம்பி தானே இருந்தா. அவளுக்கு என்னை விட்ட வேற யார் இருக்காங்க? அவளை போய் அடிச்சு தொலைச்சிட்டு அவளுக்குன்னு இந்த உலகத்துல யார் இருக்காங்க? என்ன நம்பி தானே வந்தா. தன்னெல்லாம் மறந்துருக்கிற அவளை போட்டு இப்படி அடிச்சுட்டேன்னு இப்ப அவ எங்க இருக்காளோ, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, ஒண்ணுமே தெரியல. கிருஷ்ணாவுக்கு ஒண்ணும் ஆகாது ஹரி, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க பேசாம படுங்க. வெண்ணிலா, நான் போய் மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சு கொண்டு வரேன். 10 போடலாம், பாத்துக்க. அண்ணா ஏன் இப்படி பண்ணன? ஐயோ படுத்துக்கண்ணா, என் கிருஷ்ணாவை போய் அடிச்சுட்டேன்னு என்ன மன்னிச்சிட கிருஷ்ணா. என் கிருஷ்ணாவை மிருகத்தனமா அடிச்சுட்டு இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன் கிருஷ்ணா. நீ எங்க இருந்தாலும் இங்க வந்துடு கிருஷ்ணா, வந்துடு. அவங்க பூர்ணமா குணமாயிட்டாங்க சார். டாக்டர், அந்த பொண்ணு தான் யாரு என்னங்கிறத பத்தி ஏதாவது சொன்னாளா? அவங்க கிட்ட சில மாற்றங்கள் தெரிஞ்சதால தான் நான் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், அந்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்விகள்லாம் கேட்டு பார்த்துட்டேன். பட் அவங்களால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. இன்ஃபேக்ட் அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியல சார். ஒருவேளை இப்போ இருக்கிற நிலைமையிலே தான் ஏற்கனவே இருந்திருக்கலாம். அவங்க வண்டியில் அடிபடுறதுக்கு முன்னாடி அவங்க நிலைமை வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாங்கங்கிறதே அவங்க நினைவில் இல்லை சார். ஸோ டோட்டலாகவே அவங்க கடந்த கால வாழ்க்கையில் பழைய நினைவுகளை மறந்துட்டாங்க சார். அதை அப்படியே விட்டுறது பெட்டரு. நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயினே கொடுக்கூடாது சார். டாக்டர், நீங்க சொல்றது ரொம்ப வினோதமா இருக்கு. ஊரா விட்டு பொண்ணு யாரு எவருன்னு தெரியாம எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது? உரியவங்க கிட்ட கேட்டு ஒப்படைக்க வேண்டாமா? சார், எதுவுமே தெரியாம எப்படி விசாரிச்சு யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? யார்கிட்டயாவது ஒப்படைச்சுதானே தெரியணும். விசாரிக்காம எப்படி இருக்க முடியும்? சார், நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் சார். பட் ஒன் திங், எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலான ஃபீலிங் உள்ள, நார்மலான பிஹேவியர் உள்ள நார்மல் பேஷண்ட், அவ்வளவுதான். தேவையில்லாமல் நீங்கள் ஏன் குழப்பிக்கிறீங்க? இப்போ தான் புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி பழைய நினைவுகளை மட்டும் இல்லாமல் தான் பேரையே கூட மறந்துட்டு நிற்கிறாங்க சார். சரிங்க சார், உங்கள் பொறுப்பில் உங்கள் முடிவிலே விட்டுடுறோம். அப்போ நாங்கள் வரோம் சார். வரோம் சார்.
என்ன மாப்பிள்ளை இது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு உரியவங்கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்து போச்சு, அதை கேட்காத இதை கேட்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க பேச்சையை மீறி நாம ஏதாவது கேட்டு அதனால ஏதாவது விபரீதமாயிட்டா உன்னாலதான் இந்த பழியெல்லாம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமை பார்த்தீங்களா? ஆண்டவா, எனக்கு ஒண்ணுமே புரியல. திங்கக்கிழமை டாக்குமெண்டேஷன் முடிஞ்சிடும். கைக்கு பணம் வந்ததும் முதல் வேலையை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். அண்ணங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க அண்ணி, அந்த குழந்தை மனசுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும், அதான் முக்கியம். என்னங்க இந்த அனுப்புறதுலயே குறியா இருக்க. சேச்சே, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எங்க 2 பேர் கதை வேற அண்ணி. நீங்க பட்டுன்னு குடும்பத்தை உதறிட்டு வந்து நிக்கிறீங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப உறுத்துது அண்ணி. நீ என்ன சொன்னாலும் சரி, இப்படி ஒரு அநியாய வேலைக்கு இந்த வீட்டை விற்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அண்ணனை பத்தி தெரியாதா? பணம் கொடுத்தாலும் அவர் கத்திக்கிட்டே தான் கிடப்பாரு. குடும்பத்துல உங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைனால அவர் உங்களை கத்துறதுங்கிறது வேற. அதுல என்னால தலையிடவும் முடியாது. இப்போ நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தானே அண்ணி காரணம். அதுக்கு நான் தானே பரிகாரம் பண்ண முடியும். ஒரு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருந்து நீங்க ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கீங்க. சரி, பெத்த மகளை பிரிஞ்சு ஒரு தாயால எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க முடியும்? உண்மைதான் காஞ்சனா. உங்க அண்ணன் பண்றதெல்லாம் நினைச்சு இனிமே அவர் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தாலும் நந்தினி பார்க்காம என்னால இருக்க முடியல. ராத்திரி பகலும் அவன் ஞாபகமாவே இருக்கு. அதுக்கு தான் உங்களை நான் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றேன். ஏன்னா அந்த பிரிவோட வலி என்னன்னு எனக்கு தெரியும் அண்ணி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே நந்தினியை பாத்துடலாம். என்ன எனக்காக வீட்டை வித்துட்டு நீயும் மாமி எங்க காஞ்சனா போவீங்க? உங்க 2 பேரையும் நடுத்தரலும் நிக்க வைக்கணும்னு அந்த கவிதா துடிக்கிறா. இன்னும் அந்த பாவம் வேற என்ன வந்து சேரணுமா? என்ன ஜெயந்தி, எங்களை பத்தியே கவலைப்பட்டு இருந்தா உன் நிலைமை என்ன ஆறுது? அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணுமோன்னு. நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க உங்க குடும்பத்தோட போய் சேர்றதுதான் எனக்கு முக்கியம். நாங்க 2 பேரும் தங்கறதுக்கு மண்ணி ஒரு அருமையான இடத்தை பார்த்திருக்காங்க. ஆமா, நாங்க அது விஷயமா தான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போறோம். எங்களுக்கு இந்த இடம் இல்லைன்னா இன்னும் ஒரு சந்த மடம். நாங்க 2 பேரும் எங்க வேணாலும் இருந்துப்போம் இல்ல? நீ சொல்றதெல்லாம் சரி காஞ்சனா. வீட்டை வித்தா வர்ற பணத்துல உங்களுக்கும் பிரயோஜனம் ஆகுற மாதிரி ஒரு நல்ல விலைக்கு வேற யாருக்காவது வீட்டை வித்திருக்கலாம்ல? வித்திருக்கலாம். எனக்கு மட்டும் அந்த ராட்சசி கிட்ட வைக்கணும்னு ஆசையா என்ன? வேற வழி இல்லையே. இந்த பத்திரம் இல்லாத வீட வேற எவன் அண்ணி வாங்குவா? மற்றவங்க கிட்ட போனா 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு உங்களை உங்க புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டேங்கிற அவசூல்ல இருந்து வெளியில வரணும், அதான் முக்கியம். ஆமா, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவ. எனக்கு இன்னமும் அந்த வீட்டை விற்கிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பொறுமையா இருக்கலாமோன்னு தோணுது காஞ்சனா. அது வரைக்கும் உங்க புருஷன் பொறுமையா இருக்கணுமே. என்ன பண்ணுவாராம்? தைய தக்கான்னு குதிப்பாரு. ஆமா, இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. என்னமோ செய். படுங்க நீ. இங்க வா. நாம தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னியே, நான் எப்படி சொன்னேன்? ஐயோ, அத நீங்க சொல்லல, நானா ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு அன்னிக்கிட்ட சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். என்னடி இது? பாருங்க. சரி, எந்த இடத்துல போய் தங்க போறோம்? ஐயோ, பெரிய வீடு, பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. காலையில கூட்டிட்டு போய் காட்டுறேன். பாருங்க. அம்மாடி, ஏன் காஞ்சனா, இவ்வளோ பெரிய வீட்லயா நாம தங்க போறோம்? இந்த வீட்டுக்கு வாடகை ஜாஸ்தியா இருக்குமே. சும்மா இருக்கீங்களா மணி? இல்ல காஞ்சனா. சார், சார். அடடே, நீங்களா? உள்ள வாங்க. வாங்க மணி.
சரிம்மா, இவங்க யாரு? நான் இவங்க என்னோட அக்கா. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க முதலாளி குடும்பத்தோட வெளிநாடு போயிருக்காரு. வரதுக்கு 3 வாரம் ஆகும். அது வரைக்கும் வேணா நீங்க இங்க தங்கிக்கலாம். இல்லைங்க, அதுக்குள்ள நாங்க வேற வீட்டை பாத்துக்கிறோம். நீங்க இங்க வந்து தங்குறதுக்கு எனக்கு தரதா சொன்ன பணத்தை முன்னாடியே கொடுத்தாதான் உள்ள போக முடியும். சரிங்க, கொடுத்துடுறோம். அப்புறம் நீங்க இங்க சமைக்கலாம் கூடாது, வெளியே போய் தான் சாப்பிடணும். சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம், வெளியில பாத்துக்கிறோம். தண்ணி வேணும்னு கேட்க கூடாது. பாத்ரூம் டாய்லெட் வசதி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெளியே தான் பாத்துக்கணும். ஏண்டி இவ்வளோ பெரிய பங்களால குளிக்கிறது கூட இடம் இல்லைங்கிறா? பொதுவா இவ்வளோ பெரிய பங்களால எல்லாம் நீச்சல் குளம் இருக்கும்பா. ஷோ, சரி, ஒரு தடவை பங்களாவை சுத்தி பார்க்கலாமா? பங்களாவை நீங்க எதுக்கு சுத்தி பார்க்கணும்? இல்ல, தங்க போற எங்களுக்கு எந்தெந்த ரூம் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னம்மா, உங்களை யார் பங்களால தங்க வைக்கிறா? நீங்க கார் ஷெட்ல தான் தங்கணும். கார் ஷெட்டா? பின்ன உங்களை பங்களால தங்க விட்டா ஏன் வேலை என்ன ஆகுறது? கார் ஷெட்ல தங்குறது கூட முதலாளிக்கு தெரியக்கூடாது. ஏதோ போனா போது பாவம்னு ஒத்துக்கிட்டேன். இல்லைங்க, உங்களுக்கு நாங்க எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். அப்ப நாங்க திங்கக்கிழமை வந்துட்டோங்களா? சரிங்கம்மா. வரும்போதே நாங்க பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். நாங்க வரட்டுங்களா? சரி, போங்க. வாங்க மணி. காஞ்சனா, ஏண்டி கார் ஷெட்ல தங்கிக்கிறதுக்கு இவ்வளோ கண்டிஷன்லாம் போடுறானே, சரி குளிக்கிறதெல்லாம் எப்படி? சரி, இன்னும் 1 வாரம் இல்ல 10 நாளுக்குள்ள நம்ம வேற வீட்டை பாத்துக்கலாமே. குளிக்காம கொள்ளாம எப்படி இருக்கிறது? அதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கேன் மணி. அது பக்கத்துல ஒரு நர்சரி இருக்கு மணி. அந்த வாட்ச்மேன் கிட்ட பேசியிருக்கேன். காலையில 4:30 இருந்து 5:30 மணி வரைக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த மோட்டர் போடுவாராம். அந்த டைம் வந்து குளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. குளிக்கிறதுக்காக வாட்ச்மேன் கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை 10 ரூபாய் கொடுத்துடணுமா. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வெளியில தயிர் சாதம் பொட்டலம் வாங்கிக்கலாம், குடிக்கிறதுக்கு வாட்டர் பாக்கெட் வாங்கிக்கலாம். அது போதுமே. ராத்திரி நேரத்துல தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதான் கார் ஷெட் இருக்கே. வாங்க மணி போலாம். ஏய், கோபுரத்துல கலசம் மாதிரி இருந்த உன்னை இப்படி குப்பமேட்டுல கொண்டு வந்து விட்டுட்டேனேடி. நான் ரொம்ப பாவிடி. மணி, என்ன இதெல்லாம்? சும்மா இருங்க. என்னால தானே நோக்கு இந்த நிலைமை. நல்லா இருந்த நீ என்னோட சேர்ந்து நாசமாயிட்டியே. என்ன நீங்க உங்களை என்னன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு? கஷ்டங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், எனக்கு துணையா நீங்க இருக்கீங்க. இப்படியே இருந்துட்டு போய் சேர்ந்துருவோம். வாங்க. பகவானா பார்த்து ஆஃபீஸ் பணத்தை நோக்கு வரவழைச்சு கொடுத்தார். நீ இந்த வீட்டை வாங்கின. என் பேருக்கு எழுதி வைக்காதடின்னு சொன்னா நீ கேட்கல. நான் எதுக்கு கொடுத்து வைக்காதவ காஞ்சனா? நான் ராசி இல்லாதவ. அதனால தான் இந்த வீடு நம்மளை விட்டு போக போறது. இங்க பாருங்க, இந்த வீடு போறதுல எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது காரணம் நீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வாப்பா, யார் இந்த சார்? வீடு தான், பாத்துக்கோ. யாருங்க? யாரு பாய் வாழலாம்? யாருங்க? யார் யார் யாரையா வேணும்? யாருன்னு கேட்டுட்டே இருக்கு. என்னையா, எப்படி இருக்கு? பழைய வீடு சார் இது. அதுவும் ஓட்ட வீடா இருக்கு. தட்டி பார்த்தோம்னா தேளும் பூரான்னு தான் இருக்கும் போல இருக்கு. என்ன பண்றது, இந்த வீட்டோட நிலைமையை பார்த்தா 7-8 பேராவது வேலை செய்யணும் போல இருக்க. நீ ஒரு 15,000 ரூபாய் பணம் கொடு. என்னைக்கு காலி பண்ண சொல்லி அன்னைக்கு மத்தியானமே வீடு தரமட்டமா இருக்கும்.